ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஷன்லி பேசுகிறேன். அனைவருக்கும் மே தின உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அடுத்தது இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எனக்கு ஒரு சோலார் சிஸ்டம் ரெடி பண்ணி தர முடியுமா? நான் வாடகை வீட்டில் இருக்கேன், என்னால் சோலார் நிறையா பேனல்லாம் போட முடியாது, எனக்கு சிம்பிளாக ஒரு 2 லைட்டு ஒரு சின்ன சின்ன பொருள் எனக்கு சோலாரில் வேலை செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது இது என்னென்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சோலார் பேனல் மொட்டை மாடியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வெளிச்சம் வர இடத்துலையோ இல்லை ஒரு பால்கனிலையோ இல்லை ஜன்னல் பக்கத்துலையோ நீங்கள் வச்சுட்டு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன கடை இருக்குது, எனக்கு மார்னிங் ஹவர்ஸில் எனக்கு சிம்பிளாக ஒரு 2 லைட் எரியணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே திருப்பி எனக்கு லைட் தேவைப்படும். அப்படி இதுக்கு கரண்ட் என் கடைக்கு எடுக்க முடியாது. ஸோ என் பிஸ்னஸ்க்கு ஒரு 2-3 லைட் எரிஞ்சாலே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், இது உங்களுக்கு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸும் எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இப்போ நம்ம சொன்ன அந்த டிவைஸு. இதுதான் உங்களுக்கு பேட்டரியோடு சேர்த்து இன்பில்ட்டாக வர ஒரு சோலார் சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு ஒரு சோலார் பேனல், ஒரு சிஸ்டம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் கேபிளோட சோலார் பேனலோட ஒயர் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இதிலேருந்து நீங்கள் ஏசி அவுட்புட்லாம் எடுத்துக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் ஒன்று வந்துடும். இந்த சார்ஜ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் டிசி பல்ப் போடுறது, அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஏசி அவுட்புட் எடுக்கிறது நீங்கள் இது மூலிமா எடுத்துக்கலாம். சோலார் பேனல் கனெக்ஷன்ஸ் கொடுக்குற இடம் இவ்வளோ தான். இதில் நீங்கள் இந்த 2 ஒயர் நீங்கள் சோலார் பேனல் கனெக்ஷன் கொடுத்தாலே போதும், சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு 170 வாட்ஸ் சோலார் பேனல் நம்ம இது கூட சேர்த்து நம்ம தரோம். இது லூமினஸ் கம்பெனியோடது. 170 வாட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் என்னென்னலாம் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த சோலார் பேனல் இந்த யூனிட்டோட சேர்த்து வந்துடும். இது ஒரு 175 வாட்ஸ் சோலார் பேனலு. இதில் 2 கேபிள் வருது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸு. இந்த ஒயரை நீங்கள் இந்த யூனிட்டில் இருக்கிற இந்த கனெக்டர்ஸில் நீங்கள் அப்படியே ப்ளக் பண்ண வேண்டியது தான். இது ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோலார் பேனல் தர வோல்டேஜ் டைரெக்டாக சிஸ்டம்குள்ளே போயிடும். சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சோலார்லேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிற வீடியோ வரும் பாருங்கள். இப்போ பேனல் மூலிமா சார்ஜ் ஆகுது. இப்போ நீங்கள் இதில் லோடு வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த சுவிட்சஸை ப்ரெஸ் பண்ணி டிசி பல்ப் எடுத்துக்கலாம், இதை ஆன் பண்ணி ஏசி எடுத்துக்கலாம். இது எப்படி நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் என்க்ளோசருக்குள்ள பாடி, இது மெட்டல் பாடி இது. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு உண்டான வெயிட் தான் இருக்கும். இன்பில்ட் பேட்டரி வந்துடும். இது கூட உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம் நம்ம வருதுன்னா, ஒரு பேனல் ஒன்று நம்ம வெளியே பார்த்தோம், அந்த பேனல் ஒன்று உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்துடுது. இந்த மாதிரி 2 டிசி பல்ப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 டிசி பல்பு நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் இருக்கும். இந்த கனெக்டர்ஸில் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பல்பு நீங்கள் எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், தொங்க விட்டுடலாம். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பல்புலேயும் உங்களுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சுவிட்ச் மூலிமாவும் நீங்கள் பல்பு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக எனக்கு இதில் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பல்ப் டோட்டலாக உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இது பியூராக டிசி வோல்டேஜில் தான் வேலை செய்யுது. இது ஏசி பல்பு கிடையாது, டிசியில் தான் வேலை செய்யுது. உள்ளே இருக்கிற பேட்டரி மூலிமா வேலை செய்யும். பகலில் சம்டைம்ஸ் நல்லா பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா சோலாரோட டிசி பேனல் மூலிமா வேலை செய்யும். இதில் நீங்கள் 2 பல்பு இது உங்களுக்கு கூட ஃப்ரீ, இது இந்த செட்டோட ஃப்ரீயாக கிடச்சிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஏசி சாக்கெட் இருக்கிற டிவைஸை நீங்கள் இதில் ப்ளக் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் நீங்கள் இது ஏசி ஆன்னு போட்டிருக்கோம். இந்த ஏசி ஆன் சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இதில் லைட் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ இதில் ஏசி அவுட்புட் எப்படி வேலை செய்யுன்றதை உங்களுக்கு இப்போ என்கிட்ட 2 எல்இடி டியூப்லைட் இருக்குது. இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு டெஸ்டிங்காக காட்டுறேன். இந்த ஏசி அவுட்புட் சாக்கெட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி மூலிமா 2 எல்இடி இது மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 எல்இடி பல்ப் நீங்கள் இதில் எரிய வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த 2 டிசி பல்ப் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஏசி சாக்கெட் மூலிமா ஒரு டேபிள் ஃபேன் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஒரு 2லேருந்து 3 இந்த எல்இடி டியூப்லைட்டை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏசி அவுட்புட்டு. இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது இப்போ நான் காட்டுறேன். இந்த ஏசி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த யூனிட்க்கு தனியாக ஒரு லாக் அண்ட் கீ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லீவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள சிஸ்டம் இதுதான். ஒரு டிசி ஃபியூஸ் கொடுத்துருக்கோம், டிசி எம்சிபி நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு இன்வெர்டர் 1000 VA இன்வெர்டர் இருக்குது, ஒரு 28H பேட்டரி ஒன்று இருக்குது. இந்த சிஸ்டம் தான் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி சப்ளை அந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏசி கரண்ட்டு தேவைன்ற சிஸ்டமும் கிடையாது. இது நீங்கள் ஒரே ஒரு சோலார் பேனல் மூலிமா அந்த வீட்டுக்கு இபி கரண்ட்டே இல்லைனா கூட நீங்கள் 2 லைட்டு யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 டிசி பல்பு 9 வாட்ஸ் பல்பு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த யூனிட் மூலிமா தான் கிடைக்குது. இந்த பேட்டரி வந்து சோலார் மூலிமாவே சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இந்த சார்ஜ் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பென்ட்ரைவோட சிஸ்டமும் இதில் வந்துடும். இந்த எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் செட்டிங்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ப்ரீயாக செட் பண்ணியிருக்கு. இது 2ம் டிசி பல்புக்கு உண்டான சுவிட்சு, இது வந்து ஏசிக்கு உண்டான சுவிட்சு. ஸோ இந்த ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி சப்ளை இந்த சாக்கெட் மூலிமா உங்களுக்கு இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். டிசி பல்பும் அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசி பல்பும் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த டிவைஸ் வந்து ஏதாவது வாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேனல் நீங்கள் ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சு அதில் நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் கனெக்ஷன்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுங்களுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.